அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பெரியவங்க. நம்ம வந்து பிறக்கிற ஒரு மனிதனாக பிறக்கிறதே ஒரு அரிதான விஷயம். அதுலேயுமே நம்ம உடல் உறுப்புகள் பிரச்சனையாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த வாழ்க்கை ரொம்ப 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 பாடுபட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பெரியவங்க இன்னைக்கு நேரத்தில் ஆயிரம் காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நல்ல உடல் உறுப்புகள், நல்ல மூளை, நல்ல கண், நல்ல காது, நல்ல அறிவு கொடுத்துருக்கிற கடவுள் தான் இந்த மாதிரி சாலையில் நம்ம காரை ஓட்டும்போது எப்படி ஓட்டணும்னு தெரியாமல் அந்த அறிவு அந்த நேரம் வேலை செய்யாமல் இந்த ரோட்டில் ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி அதே அழகான அந்த விலை மதிக்க முடியாத உயிர் போகுது, விலை மதிக்க முடியாத உடல் உறுப்புகள் போகுது. இதனால் அவங்க வாழ்க்கை முழுக்கவே அவங்க பாடுபட்டு வேதனைப்பட்டு வாழ வேண்டியிருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு முக்கியம் உணரி எதுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த ரைடு வந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் ஒரு நண்பர், ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நம்ம ஹைவேல வராரு. ஆனால் ஹைவேல எவ்வளவு மோசமாக ஒரு இடத்துல அவர் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைனா ஒரு பழம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தும்போது ஒரு குடும்பத்தோடு வந்து நிற்கிறாரு. ஆனால் எவ்வளோ மோசமான ஓரத்தில் சைடில் வந்து பார்க்கிங் பார்க்காம, சைடு பொசிஷன் பார்க்காம ஹைவேல நிறுத்திருக்காருன்னு பார்த்துட்டு வாங்களேன். சார் இது எப்படிப்பட்ட இடம்? இது இப்படி விடலாமா நீங்கள்? இல்லை சார், 2 நிமிஷம்னாலும் அது ஆபத்து அதிகம். எவ்வளோ நம்ம எஜுகேஷன் இருக்குது. இது டேர்னிங்னு இல்லை சார், இது பாருங்கள் ஒருத்தர் மாற்றி வராங்களா. அந்த 2 பஸ்ஸு என்ன திடீர்னு பிரேக் அடிச்சது எதுக்குன்னு பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்களால் ஒரு 10-20 பேர் கஷ்டப்படுறோம். ஒருவேளை அவங்க வந்து உங்களை இடிச்சிருந்தாங்கன்னா ஹைவேல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். நம்ம வாங்குகிற 2 மாம்பழத்துக்கு இவ்வளோக்குள்ளே உயிரை விடக்கூடாது. போங்க சக்குன்னு ஏறுங்க பாப்பா. அங்கே இந்த பாருங்க சார், இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் தான் வண்டி இருக்கணும். எங்கே நிறுத்தினாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே நிறுத்தினாலும் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நிறுத்துங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க சார். பெரிய பெரிய கார் வாங்குகிற நாலேஜ், காரை பார்க் பண்ணுற நாலேஜும் நமக்கு வேணும். டெய்லி ஆக்சிடெண்ட் இது மூலமாக தான் நடக்குது, வேறு எதுவுமே கிடையாது. டேர்னிங்னு மேட்டர் இல்லை, நம்ம எப்படினாலும் இது பண்ணிட்டு போகிறதா தான். நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக நிறுத்தின மாதிரி தெரியுது. இது ரோட்டுக்கு இந்த பக்கம் எவ்வளோ டோட்டலாக அங்கே நிற்கிறீங்க. ஆல்கா சார், ஏசப்பா, ஐயோ எப்படி இருந்து ஒரு பலாப்பழம் வாங்குறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையே உயிரை இது வைக்கிறாங்க பாருங்களேன். ஏன் அது ஒன்று அந்த கடைகள் இருக்குது தப்பா பாருங்க. என்ன ஒரு அடுத்த ஊர் நடத்திருக்காங்க பாருங்க, சூப்பராக நடத்திருக்காங்க. கரெக்டாக அந்த கோட்டை தாண்டி வெளியே கீழே உள்ளே விட்டு அவங்க ஃபேமிலி அவ்வளோத்தையும் கூப்பிட்டு வராங்க. இதுதான் கரெக்டு, இது கரெக்டு. பார்த்தீங்களா எப்படி விட்டுருக்காங்க பாருங்க. அவங்க விட்டது பாருங்க எவ்வளோ கொழுப்பு எடுத்து போய் அப்படி விட்டு. இது என்ன, நான் என்ன சொல்ல, என்ன நாலேஜ், கொஞ்சமாச்சும் நாலேஜ் வேணும். நம்ம எஜுகேஷன் இருக்குது நம்மகிட்ட. இல்லாத எஜுகேஷன் இல்லாத பழைய ஆளுங்கன்னா பரவாயில்ல. எப்பா இதில் எப்படி விடணும்னு எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு. அல்காஸ்டர் காரை சர்ச் பண்ணி வாங்க தெரிஞ்ச நமக்கு அதை எப்படி பார்க் பண்ணணும்னு தெரியலையே. வேதனையோட உச்சங்க. இதெல்லாம் பாருங்கள் தயவு செஞ்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வெள்ளைக்கோட்டுக்கு அந்த பக்கம் தான் விடணும். அதுவும் பைக் போகிற ரோடு தான். நீங்கள் அதையும் தாண்டி கீழே இறக்கி தான் விடணும். அப்படி விடுறதுக்கு இடம் இல்லையா, அதில் விடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. வேறு அடுத்த கடை வந்தால் பார்த்துக்கலாம். அந்த பஸ்ஸுக்காரங்க இந்த பஸ்ஸு தான் நினைக்கிறேன். இந்த பஸ்ஸு என்னை வந்து ஓவர்டேக் பண்ணி இது பண்ணி வந்துச்சு. என்னை சைடில் கட் பண்ணிச்சு. என்னடா திடீர்னு கட் பண்ணுறான், நேராக தானே போயிட்டு இருந்தவன் யார் லெஃப்ட்டுக்கு ஏறுறேன் ரைட்டு ஏறுறான் அப்படின்னு பார்த்தா அவங்க வண்டி ஓரம் விட்டுருக்காங்க. இது நம்ம என்ன சொல்ல, இந்தியன் மென்டாலிட்டி, சிவிக் சென்ஸு, இதுதான் சிவிக் சென்ஸு. இந்த சிவிக் சென்ஸு கூட இல்லைன்னா நம்ம டிராஃபிக்கில் டெய்லி ஒரு ஆக்சிடெண்ட்டு, டெய்லி நம்மளோட உயிர்கள் போகிறது. இந்த ஊரில் தான் உயிரை மயிராக நினச்சிக்கிட்டு இருக்கோம். சாலைங்கிற ஒரு சின்ன பயம் கூட கிடையாது. அது சாலையில் நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே அதில் இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சாலையை கரெக்டாக கட்டமைக்கணும், விபத்து இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. பார்த்தீங்கல்ல, இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஒரு ஹைவேல போகிறோம், நீங்கள் வந்து அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு முன்னாடியே நீங்கள் யாராவது லாங் ரைடு போகிறீங்கன்னா, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரில, அரைகுறையாக தான் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக டிரைவரை போட்டு போங்க. நீங்களாக ஓட்டாதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய காராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் டிரைவர் போட்டு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஏன் அப்படி சொன்னேன்னா இந்த ஒரு விஷயந்தான்.
எனக்கு இந்த வண்டி நின்ன பொசிஷனை பார்த்துட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டுங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸு, எனக்கு இங்கே ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த பஸ்ஸு லெஃப்ட்டில் இருக்கிற பஸ்ஸு ரைட்டில் ஏறிச்சு. எனக்கு ஒன்றும் கணிக்காலம் புரியல, ஒன்றும் புரியல. சடனாக நான் பிரேக் படித்து கண்ட்ரோல் பண்ணி பின்னாடி வரேன். ஏன் இவன் இந்த பஸ்ஸுக்காரன் இவ்வளோ டக்குன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனால் அவங்க அந்த ஃபேமிலி, அதுவும் வெல் எஜுகேட்டட், நல்ல குழந்தைகளை, அழகான குழந்தைகளை வச்சுட்டு இருக்க ஒரு குடும்பம், அவ்வளோ நடு ரோட்டில் வண்டியை நிறுத்தி மாம்பழமும் பலாப்பழமும் வாங்குறதுக்கு நிறுத்தியிருக்காங்க. அவங்க வண்டியில் ஜாலியாக குடும்பத்தோட ஒரு சுற்றுலாவோ இல்லை வீட்டுக்கு திரும்பியோ இல்லை பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி போகிறதுக்காக சென்னை நோக்கியோ திருச்சியை நோக்கியோ வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க பண்ண சின்ன தவறு தான் இது. இந்த பெரிய விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள காப்பாற்றிட்டேன். உண்மையில் நான் அவங்கள காப்பாற்றிட்டேன். அவங்க இன்னும் அந்த இடத்துல 2 நிமிஷம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வண்டி தட்டி ஆக்சிடெண்ட் ஆகத்தான் செய்யும். நீங்கள் பேப்பரில் பார்த்துட்டு இருந்தால் தெரியும், இன்றைக்கும் விபத்து நடக்கிறதுல, அதுவும் இந்த மாதிரி 4 வழிச்சாலையில் விபத்து நடக்கிறதுக்கு மெயின் காரணமே ரோட்டு ஓரத்தில் வண்டியை நிறுத்தி வைக்கிறது தான், பார்க்கிங் பண்ணி வைக்கிறது. அதுவும் பழுதான லாரியாக இருக்கலாம், இல்லை அவங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு அதில் நிறுத்தியிருக்கலாம். இது எதுவுமே எல்லாமே பழுதான லாரி நிற்கிறதும் தப்பு தான், ஒரு அவசரத்துக்கு ஒரு வண்டியை நிறுத்தி வைக்கிறதும் தப்பு தான். அதனால் நடக்கிற விபத்து பார்த்திங்கன்னா பின்னாடி வர்றவங்க பாதிக்கப்படுறாங்க. சரி, உனக்கு கண் இல்லையாடா, இதில் தான் வண்டி நிறுத்திட்டு இருக்க, உனக்கு கண் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருப்பியா? அந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா ஒரு வண்டி நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற உடைய விஷயம், ஒரு வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது இருக்கிற விஷயம் வேறு. 100ல் ஒரு வண்டி இந்த இடத்துல போகுது அப்படின்னா அதோட வேகம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ நிற்கும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். நீங்கள் இவ்வளவு மோசமாக நீங்கள் வண்டியை நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சிவிக் சென்ஸ், ஒரு பப்ளிக் சென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதா? நம்ம மட்டும் ரோட்டில் இல்லை, நம்மளை மாதிரி தம்பி, அண்ணன், அக்கா, பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மான்னு ஏகப்பட்ட பேர் ரோட்டில் இருக்காங்க. அதை புரிஞ்சு உங்களால் ஏன் வண்டியை நிறுத்த முடியல, ஓட்ட முடியல? ஒரு இடத்துல ஓவர்டேக் பண்ணுறதும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. நான் மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணணும், நான் மட்டும்தான் ஹெவி வண்டி, நான் மட்டும்தான் சூப்பர் வண்டி அப்படின்ற மாதிரி ஒரு வண்டிக்கு ஓவர்டேக்கும் அப்படி அடிக்கிறீங்க. கண்டிப்பாக அது மிகப்பெரிய தவறான விஷயம். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம பார்க் பண்ண போகிறோம், ஒரு டீ கடையில் பார்க் பண்ண போகிறோம்னா இன்றைக்கும் நிறைய ஆளுங்க தப்பு பண்ணுறது என்னென்னா, டிரைவருங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காரை ஓட்டுறோம்னா அது டிரைவர் தான், அது நம்ம சொந்த காராக இருந்துட்டு போட்டோம். அப்படி ஓட்டுறதா இருந்தாலும் நம்ம டிரைவர் தான். டிரைவராக இருக்கிற நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு இடத்துல டீ குடிக்க போகிறோம், இல்லை ஒரு சும்மா ஒரு ரெஸ்ட் எடுக்க போகிறோம், ஒரு சின்ன 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னா வண்டியை இப்படி இறக்கி மண்ணில் இறக்கி இப்படி நீட்டுக்காக விடுறது கிடையாது. இப்படி நீட்டுக்காக விட்டால் மட்டும்தான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. ஏன்னா முழு வண்டியும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ரோட்டை விட்டு கீழே இறக்கி விடணும். அந்த கோடு ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் பைக்காரங்க, சைக்கிள்காரங்களாம் போவாங்க. ஸோ அதனால் அந்த கோடுமே நீங்கள் பார்க்கிங் பண்ணுறதுக்கு உண்டான கோடு கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் மண்ணில் தான் இறக்கி விடணும். ஒருவேளை இடம் இருந்துச்சுன்னா கீழே இறக்கி விடணும். ஆனால் பல பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அப்படியே வருவாங்க, இப்படி லைட்டாக ஏர் பண்ணி இப்படி போட்டுருவாங்க. ஏன்னா இப்படி போட்டிருக்கீங்கன்னா, இல்லை இறக்கி விட்டுட்டா திருப்பி ரிவர்ஸ் வரணும்ல, அது கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் இப்படி விட்டேன். இப்படின்னா இப்படியே போயிடலாம்ல. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் பாருங்கள். ஏன்பா நீ தான் காரை தூக்க போகிற, நீ தான் காரை தள்ள போகிற, அது பாட்டுக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் ரிவர்ஸ் போட்டால் வரப்போகுது, இல்லை ஃபார்வேர்டு போட்டால் போகுது. இதில் நீ வண்டியை மூஞ்ச உள்ள விட்டாப்புல ஒரு இடத்துல பார்க் பண்ண தெரியாதா? சரி, எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். நான் குறை சொல்லிகிட்டே இந்த வீடியோ நான் பண்ண விரும்பலை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுங்க. அதுவும் ஹைவேல 4வே லைனில் நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு. முதல்ல ரைடு ரோட்டில் அட்டிடியூட் காட்டுற விஷயத்தை தயவு செஞ்சு போக்கடிங்க. அதே மாதிரி நீங்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு காரை, ஒரு பைக்கை எப்படியெல்லாம் ஓட்டுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வண்டியை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், ஒரு பார்க்கிங்கில் எப்படி விடணும், ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் எப்படி பார்க் பண்ணணும், எங்கே கார் கதவை நீங்கள் ஒரு ரோட்டில் விட்டுட்டு கார் கதவை திறக்கிறீங்கன்னா பின்னாடி யாராவது வராங்களா, முன்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்து திறக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு டிரைவராக இருக்கிறீங்க, ஒரு வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் காருக்குள்ளே இருக்கிற 5 பேர் இருக்காங்களா, 7 பேர் இருக்காங்களோ, அத்தனை பேரோட உயிருக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதேமாதிரி அவங்க பண்ணுற தப்புக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க கார் கதவை டப்புன்னு திறக்கிறாங்களா, அது மூலமாக பின்னாடி வர்றவங்க இடித்து அடிபடும். ஸோ அதையும் நீங்கள் தான் சொல்லணும். நீங்களே தப்பு பண்ணிங்கன்னா அப்போ அவங்க எங்கே போய் கட்டுவாங்க? இன்னொரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னாச்சுன்னா, இந்த வேன்காரங்க. அவங்க டிரைவிங் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு 10-20 பேரை வேனில் கூப்பிட்டு வராங்கன்னா அவங்க ஒரு யூரினல் பிரேக்கு கேட்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நம்ம நாட்டில் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரெஸ்ட் ரூம் ஹோட்டல்ஸில், எல்லா ஹோட்டல்ஸ்லையும் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க.
அலோவ் பண்ணுவாங்க உங்களை. ஒரு டீ குடிச்சிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். இல்லையா, எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூமாவது இருக்கும். நீங்கள் ஒரு 20 பேர் போகிறீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பெட்ரோல் பங்கில் இருக்கேன். லேடிஸ்லாம் போனால் அவங்கள வேன்காரங்க காட்டுக்குள்ளே நடு ரோட்டில் அப்படியே இறக்கி விட்றாங்க. இதை பொறுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயா ஒதுக்குப்புறம் இருக்கான்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் வேன் நின்றுச்சுன்னு வைங்களேன், அவங்க பார்த்துட்டு சரி இந்த பக்கம் போய் இருப்போம், அப்போ தான் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிராஸ் பண்ணுற நாலேஜே இருக்காது. அது அந்த ரோடு எப்படிப்பட்ட நாலேஜ்னு இருக்காது. ஸோ ஓவர்டேக் பண்ணி ரோட்டை கிராஸ் பண்ணி வரேன்னு அடிபட்டு இறக்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், அதுவும் நீங்கள் 4வே லைனில் முக்கியமாக கற்றுக்கிடுங்க. இந்த ரைட்டில் வந்த போது நான் பார்த்த இந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு குடும்பத்துடைய சம்பவத்தை தான் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக வச்சுக்கிடுங்க. நான் அந்த குடும்பத்தை குற்றம் சொல்கிறதுக்காக வைக்கல. நான் அந்த ரோட்டில் வந்ததுனால அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றிட்டேன். இது ஒருவேளை அந்த நேரத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருந்துச்சுன்னு வைங்களேன், 4 பேர், 2 அழகான குழந்தைங்க, ஒரு குடும்பமே சதஞ்சு போயிருக்கும்ல. ஒரு விபத்துங்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் எவ்வளவு வருஷமாக படித்த அறிவு, நீங்கள் படித்த திறமை, நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க, அது எல்லாமே வீணாக போயிடும்ல. எல்லாமே வீணாக போயிடும்ல. இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது 4வே லைனில் நம்ம வண்டியை ஓட்டுறதுக்கு. அதுவும் நிறைய சின்ன சின்ன சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. அதை முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு காரியங்களை 4வே லைனில் எப்படிலாம் ஓட்டணும், 8வே லைனில் எப்படி ஓட்டணும், எக்ஸ்பிரஸ் வே லைனில் எப்படி ஓட்டணும், வண்டி நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாது. நிறைய ஹைவேலாம் இப்போது இந்தியாவில் எக்ஸ்பிரஸ் வே லைன்னு வந்துருச்சு. நோ ஸ்டாப், எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் கஃபே, பெட்ரோல் பங்க் எல்லாமே ரோட்டுக்கு அந்த பக்கம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் ஏதாவது அர்ஜென்ட் யூரினல்னால் கூட நீங்கள் பெட்ரோல் பங்கில் தான் நிறுத்தணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லி அதெல்லாம் ஹிண்ட்டை எடுத்து நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன். கண்டிப்பாக பெட்டரான ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். நிறைய வீடியோ இதோடு போட்டுட்டேன் நான். மறுபடியும் ரோட்டில் நடக்கிற அநியாயங்களை பார்க்கும்போது, இந்த விபத்தெல்லாம் உயிர் பலி ஏற்படுத்துகிற அளவுக்கு விபத்து நடக்கிறத பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. விபத்தில் உயிர் போகிறது முட்டாள்தனமாக இருக்குது. அதனால தான் எப்படி தற்கொலைங்கிறது ஒரு முட்டாள்தனமோ, அதே மாதிரி ரோட்டில் நம்ம பண்ணுற டிரைவர்மார்க்க பண்ணுற தப்புனால தான் இது விபத்துலாம் நடக்குது. ஸோ அதை விபத்தை எவ்வளோக்குள்ள தடுக்க முடியுமோ அதுக்குண்டான விழிப்புணர்வுகளை போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.